நீங்கள் எத்தனை வருஷம் சார் இருந்தீங்க? நான் வந்து ஒரு 15 வருஷம் இருக்கேன் சார். 15 வருஷம் வெளிநாட்டில்? ஆமாம். எங்கே இருந்தீங்க? சவுதியில் வந்து ஒரு 4 வருஷம், ஆ குவைத்தில் வந்து 5 வருஷம், துபாயில் ஒரு 6 வருஷம். 52,000 கட்டி போனோம் சார். இப்போ அங்கே போனால் எங்கள் டிரைவர் வேலை சொன்னாங்க. டிரைவர் அங்கே போனால் டிரைவர் லைசன்ஸ் கொடுத்து வேலை கொடுத்தா டிரைவர் வேலை தரல சார். 8 மீட்டர் நீளம், 60 சென்டிமீட்டர் அகலம், 90 சென்டிமீட்டர் ஆழம், குழி வெட்டணும் ஒரு நாளைக்கு. டிரைவர் வேலைன்னு சொல்லிட்டு குழி வெட்ட வச்சிட்டாங்க. ஆமாம், அது கேபிள் புதைக்கிறதுக்கு. நீங்கள் கேட்கலையா சார்? நீங்கள் என்ன டிரைவர் வேலைக்கு கூப்பிட்டு போனீங்க, நீங்கள் என்ன குழி வெட்ட வைக்கிறீங்க? அங்கே அந்த மாதிரிலாம் பேச முடியல சார். அப்போல்லாம் நமக்கு அரபி தெரியாது, ஹிந்தி தெரியாது, எதுவுமே தெரியாது. தமிழ் மட்டும் தான் லேபர் வேலைக்கு விட்டாங்க. கூட தமிழ்நாட்டில் கூட யாரும் இல்லையா? இருந்தாங்க சார். எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போதைக்கு லேபர் தான் தருவானுவோம், 10 விசா அடிக்கட்டும், டெம்பரரி விசா அடிச்சிருக்காங்க, பர்மனெண்ட் விசா அடிப்பாங்க, 10,000 தருவாங்க, அப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை தருவாங்க சொன்னாங்க சார். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்களை கூட்டு போன அந்த ஏஜென்ட்டோ அந்த கான்ட்ராக்டரோ ஏமாத்திட்டாரு. ஏஜென்ட்லாம் கான்டாக்ட் பண்ண முடியாது சார். ஏஜென்ட் பாம்பே. அவர் ஏமாத்திட்டாரு. ஆமாம். சரி, பேசின சம்பளமாவது கூலியாவது கொடுத்தாங்களா? சம்பளம் அது இல்லை சார், அதோட கம்மியாக தான் கொடுத்தாங்க. 750 ரியால் சொன்னாங்க, அங்கே போய் 450 ரியால் கொடுத்துருவாங்க. அதுலேயும் பாதி குறைச்சிட்டாங்க. ஆமாம். அப்புறம் அனுப்பி ஓனர் வேறு இறந்துட்டார் அங்கே. அதுக்கப்புறம் எங்கள் ஓனர் கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற அடைஞ்சு வந்துருச்சு. கம்பெனி எடுத்து மூடுறாங்க. எங்களால் அனுப்புகிறானுவோ ஒரு வருஷத்தில் அனுப்புகிறாங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளைட் வேணும், எத்தனை இந்த டிக்கெட் போகணுங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், சரி என் அக்கா அம்மா 10 வந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டா, ரூமில் இருக்குது, போய் எடுத்து சொல்லிட்டு வந்து ஒரு பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் நானும் ஒரு ஆந்திராக்காரனும் ஒரு அரபியை பிடிச்சி கான்ட்ராக்டராக வேலை எடுத்து சின்ன சின்ன வேலை செஞ்சு அப்புறம் அப்படியே ஓடணும். 2-3 வருஷம் ஓடிச்சு எங்களுக்கு. எங்கே பொது மன்னிப்புன்னு கொடுப்பாங்க. அந்த நாங்கள் கல்வி வேலை ஆகிட்டோம். கல்வி வேலை ஆகிட்டோம், கமெண்ட் ஓட்டோம். எதுக்கு பொது மன்னிப்பு? அந்த நாங்கள் நாங்கள் இந்தியா திருநாடு வரதுக்கு, திரும்ப இந்தியா வரதுக்கு நாங்கள் கம்பெனியில் இந்தியா வரதுக்கு எதுக்கு சார் மன்னிப்பு? நாங்கள் கம்பெனி ஓட்டோம் சார். கம்பெனி ஓடிட்டோம். ஓ, கம்பெனி விட்டு ஓடினதுனால நாங்கள் போய் வெளியே வேலை செய்கிறோம். அப்போ வந்து ஓனர் வந்து இறந்துட்டாரு, நிர்வாகம் சரியில்லை. அப்போ திரும்ப புரியுது. பொது மன்னிப்புனாக்கா பாஸ்போர்ட் தேவையில்லை சார். இந்தியன் எம்பசியில் போயிட்டு ஒரு எமர்ஜென்சி பாஸ்போர்ட் தருவாங்க. அதை வாங்கிக்கிட்டு ரியாத் ஜெயிலில் போய் வைப்பான் ஒரு வாரத்துக்கு. ஜெயிலையா? ஆமாம். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ யோசனை பண்ணேன், 4 வருஷம் ஆகிப்போச்சு, கடலை அடைச்சிட்டோம், ஒன்றுமே ஊருக்கு போடுவோம், இனிமேல் போலீஸ் பிடிச்சா சவுக்கடி தருவான், நம்மளால் தாங்க முடியாது. சவுக்கடி தான். ஆமாம் சார், பின்னாடி கட்டி வச்சு சார் அடிப்பாங்க. அது மாதிரி நம்ம இருக்கோம். நான் சொல்லிட்டேன். அப்புறம் போனேன், இந்தியன் எம்பசிக்கு போனேன். அவங்க என்ன சொன்னாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. நாங்கள் போலீஸில் போய் கொடுத்தோம். போலீஸ் என்ன பண்ணார், உங்கள் ஆஃபீஸ் தெரியுமில்ல, தெரியுண்ணே, அழைச்சிட்டு போனார். அங்கே ஓனர் இல்லை, ஆனால் ஓனர் கிடையாது, அந்த ஹெச்ஆர் தான் இருக்கிறாரு. அவர் வந்து பாஸ்போர்ட்டு கேட்குறதுக்கு நாங்கள் பாஸ்போர்ட்டு ஜெயிலில் ஒப்படைக்கிறோம், நீங்கள் ஒரு அழைச்சிட்டு போங்கிறாப்புல. உடனே லீகல் அட்வைசர்னு ஒருத்தர் இருக்காருங்க, வக்கீல் கம்பெனிக்கு. அவர் அரபி. அவர் வந்து பலான்னு அடிச்சிட்டாருண்ணே. உங்களையா? போலீஸ் முன்னாடியே அடிச்சிட்டோன்னே நானும் எனக்கு அரபி கற்றுக்கிட்டேன். இப்போ 4 வருஷம் அரபி கற்றுக்கிட்டேன். என்ன ஏன்டா அடிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு 3 வருஷம் சொன்னல அக்ரிமெண்ட்டு, 1 வருஷம் எப்படி அனுப்புனேன் நீ முடிவு பண்ணேன். நான் என்ன பண்ண, ஓனர் என்ன பண்ண முடியும், நல்லா அரபி பேசுகிறேன். அப்புறம் சொல்ல போலீஸில் வாக்குவாதம் பண்ணான்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னால், போலீஸ் வந்து என்னை கொண்டு ஜெயிலில் வச்சாங்க. 24 ஹவருக்குள்ளே இவருக்கு பாஸ்போர்ட் ஒப்படைக்கலனாக்கா ஓமன் அடைக்கணும்னு அப்புறம் உனக்கு ஒப்படைச்சிட்டான். எவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தீங்க? 1 வாரம் வச்சுருந்தாங்க சார். 1 வாரம் ஜெயிலில் இருந்தீங்க? ஆமாம், 1 வாரம் வச்சுது. அந்த பாஸ்போர்ட்டை கூட கொட்டுவான் சார் அப்படியே ஜெயிலில். நானும் தேடி பொறுக்கணும். அப்போ மொட்டை அடிச்சிடணும். எதுக்கு? அது தப்பு தண்டனை. அது அந்த கம்பெனி வந்து நீ ஓடனல, உனக்கு பனிஷ்மெண்ட்டு. அதில் மொட்டை அடித்து கொண்டாந்து ஃப்ளைட்டில் விடணும் சார். அவ்வளோ பெரிய குடும்பம். சவுதியில் வந்து 4 வருஷம் நான் பட்ட கஷ்டம்தான். அடுத்த நாட்டுக்கு குவைத்தில் போய் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் துபாய் ஃபோர்மேன் ஆகி போனேன். சவுதிலேருந்து குவைத்து, அதுக்கப்புறம் துபாய். உங்களுக்கு சம்பவம் முன்னாலே தெரியுமாமா? ஒரு ஜெயிலில் 1 வாரம் கழிக்க வேண்டி இருந்துச்சு, அதெல்லாம் தெரியுமாமா? சார் அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலைங்க சார். ஓ, கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷம் கழிச்சு திருப்பி வெளிநாடு போனார் சார் குவைத்துக்கு. 5 வருஷம் இருந்தார். அப்போ போகும்போது என் பையன் 1 வயசு பையன். அதுக்கு பிறகு போய் குவைத்தில் இருக்கும்போது ஒரு 5-6 மாதம் கழிச்சு குண்டு வீது அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஃபோன் மூலியம் கிடையாது, லெட்டர் மூலியமாக தான் எழுதி அனுப்பணும். லெட்டர் அப்பப்போ எழுதி அனுப்புவாரா? ஆமாங்க சார், மாதம் லெட்டர் அனுப்பு. அந்த லெட்டர்லாம் வச்சிருக்கீங்களாம்மா? வச்சிருக்கிறேன் சார். கையிலே வச்சிருக்கீங்களா? கையில் வச்சு பார்ப்போம்.